சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் ஆட்சி கலைப்பா, பரபரப்பு சம்பவம். அதாவது கோவையில் மாணவி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கோவையில் ஆண் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கடத்திய 3 இளைஞர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து தப்பி ஓடியிருக்காங்க. மாணவியை நிர்வாண நிலையில் மீட்டு காவல்துறையினர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. இது குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலியிடம் இருக்கு. அப்பகுதியில் நேற்று இரவு 11 மணி அளவில் வினித் என்பவரோட கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த 3 பேர் இளைஞர் வினித் தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடினாங்க. படுகாயமடைந்த வினித் காவல் நிலையத்திற்கு வந்து தகவல் தெரிவித்தார். அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியை தேடினாங்க. அப்போது நிர்வாண நிலையில் மாணவியை மீட்க காவல்துறையினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்து மேலும் படுகாயமடைந்த வினித்தை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சாங்க. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிய 3 பேரை பிடிக்க பீளமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடிட்டு வராங்க. ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று 3 பேர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்க வீடியோவில் கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்று இரவு நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி 3 சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்குது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டிக் கொள்கிறேன். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை. பெண்களுக்கு எதிரான இது போன்ற தொடர் குற்ற செயல்கள் காட்டுகிறது. திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கிறாங்க. பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை காக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே பயன்படுத்துவதனால தமிழகம் இன்றும் நிலையில் இருக்குது. இப்படி ஒரு கையாளாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். கூடிய விரைவிலே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னதாக இதுபோல சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆண் நண்பரோட இளம்பெண் ஒருவர் பேசி கொண்டிருந்த போது பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இப்போ இந்த சம்பவம் தொடர்ந்து திமுக தலைவர் என்ன முடிவெடுக்க போறாரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை சொல்லுங்கள்.